Hello everyone, welcome to Kokul Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Binanceல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 USD 3000 ரூபாய் வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தேன். பட் அந்த பேமெண்ட் வந்து எனக்கு ரிசீவ் ஆகல. ஏன் அந்த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகல? எப்படி அந்த பேமெண்ட்டை வந்து நான் ரிசீவ் பண்ணேன்? இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம், பைனான்ஸில் எனக்கு வந்து பேமெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தேன் ஒரு வெப்சைட்லேருந்து. அந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. பட் என்னோடய பைனான்ஸில் வந்து வெயிட்டிங் டு யூசர் கன்ஃபார்ம் அந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்தது. ஸோ பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகவே இல்லை. அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க, பட் இங்கே வந்து பெண்டிங். அந்த பெண்டிங் வந்து எதுக்காக வந்தது, அது எப்படி வந்து நாங்கள் வந்து சால்வ் பண்ணி அந்த பேமெண்ட் வந்து எப்படி எங்களோட வாலெட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து எடுக்கிறன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக வர யூசர்ஸுக்கு வந்து வராது, நியூ யூசர்ஸுக்கு வந்து இப்படியான பிரச்சனை வந்து வராது. பட் பைனான்ஸ் வந்து நிறைய காலமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சிக்கல் வரும். எதுக்காக இந்த சிக்கல் வருதுன்ற விஷயத்தையும் வந்து வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணால் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெப்சைட்லேருந்து நான் வந்து 10 USD வந்து என்னோட பைனான்ஸுக்கு வந்து USDT வாலெட்டுக்கு வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ 10 USD வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3100 ரூபா வரும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து எனக்கு பைனான்ஸில் வந்து ரிசீவ் ஆகலை. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து என்னோடய பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் முதலே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். என்னென்னு சொன்னால் பைனான்ஸில் வந்து USDTயோட வாலெட் அட்ரஸ், அதாவது TRC 20 வாலெட் அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு, அதாவது ரினியூ ஆகிருக்கு. எல்லாருக்குமே வந்து ரினியூ ஆகியிருக்கு. சிலர் வந்து பைனான்ஸுக்கு வந்து நியூ யூஸராக இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அப்படியே வந்து இருக்கு. ஓல்ட் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து USDT TRC 20 வாலெட் அட்ரஸ் வந்து ரினியூ ஆகியிருக்கு. ஸோ அந்த வாலெட்டுக்கு வந்து அதாவது புதுசாக வந்து ஒரு USDT TRC 20 வாலெட் அட்ரஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பழைய ஒரு அட்ரஸுக்கு வந்து மாறி வந்து டெபாசிட் பண்ணிட்டீங்க. இல்லைன்னு சொன்னால் இன்னொரு சைட்லேருந்து நீங்கள் வந்து அதே அட்ரஸுக்கு வந்து, அதாவது பழைய அட்ரஸுக்கு வந்து வித்ட்ரா பண்ணிட்டீங்க அமௌண்ட்டை. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு 10 USD வந்து வித்ட்ரா பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாலெட்டை வந்து கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வந்து காட்டினது, அதாவது 6 நிமிஷத்துக்கு முதல் பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. பட் இங்கே வந்து ரிசீவ் ஆகவும் இல்லை, வெயிட்டிங் யூசர் கன்ஃபார்ம் இந்த மாதிரி வந்து நிற்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து பேக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹோம் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் மேலே வந்து பாருங்கள் டாப்பில் வந்து கஸ்டமர் கேரை வந்து கண்டெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஐக்கான் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் 10.05 USDT வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கிறேன். பட் இது வந்து வெயிட்டிங் யூசர் கன்ஃபார்ம் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டிகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு பாருங்கள் இந்த வெயிட்டிங் யூசர் கன்ஃபார்ம் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பேஜ் வந்து வரும். ஸோ இதில் பாருங்கள் டெபாசிட் ஹிஸ்ட்ரி பேஜ்னு சொல்லி சின்னதாக ஒரு yellow கலரில் வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. நான் வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் USDT டெபாசிட் வந்து, அதாவது வெயிட்டிங் யூசர் கன்ஃபார்ம்னு சொல்லி மேலே வந்து டாப்பில் இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டில் அந்த பேலன்ஸில் வந்து கிளிக் பண்ணி இப்போ பாருங்கள் 1 கிளிக் அரைவல்னு சொல்லி சின்னதாக ஒரு அம்புக்குறியோட வந்து இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணதும் கிரெடிட் அப்ளிகேஷன் சப்மிட்டட் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து ஓகே பண்ணிவிட்டு நான் வந்து பேக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயிட்டிங் யூசர் கன்ஃபார்ம்ன்ற இடத்துல வந்து இருந்தது. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து கன்ஃபார்மிங் இந்த மாதிரி வந்து காட்டுது. ஸோ இன்னொரு கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த USDT வந்து என்னோடய வாலெட் அட்ரஸுக்கு வந்து ரிசீவ் ஆகும். இப்போ பாருங்கள் என்னோடய ஹிஸ்ட்ரியை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்ஃபார்மிங், அதாவது அவங்க வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கன்ஃபார்மிங்கில் இருக்குது. ஸோ இன்னொரு கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த 10 USD வந்து என்னோடய பைனான்ஸில் வந்து ஆட் ஆகும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் வந்து இதை வந்து நான் P2Pயில் வந்து செல் பண்ணி ஸ்ரீலங்கா எந்த பேங்குக்கு வேணும்னு சொன்னாலும் கேஷாக வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வெயிட்டிங் யூசர் கன்ஃபார்ம்னு சொல்லியிருந்தால் நீங்களாகவே போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணி அந்த பழைய வாலெட்டுக்கு வந்து தவறுதலாக வந்து சென்ட் பண்ண அந்த பேமெண்ட்டை வந்து திரும்ப வந்து உங்களோட வாலெட்டுக்கு வந்து எடுக்கிறது வந்து இந்த மெத்தடில் தான். ஸோ இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இந்த பைனான்ஸில் வந்து வித்ட்ரா பண்ணியும் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகாத பேமெண்ட் வந்து
கன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் வந்து அதை ரிசீவ் பண்ணுற விஷயம் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ விளாந்தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்றது. அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழர்கள் சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.